நீங்கள் யாவரும் உட்காரலாம். வார்த்தைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஓகே. ஜீசஸ் ஹல்லேலூயா. சொல்லுங்க. மீகா 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை கிடைச்சுங்க. யாராவது வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா நமக்கு வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா தலைகளை எல்லாரும் ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல. ஜீசஸ். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இயேசுப்பா. வேத வசனம் மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தை இந்த நாளிலும் தாசன் மூலமாய் பேசுகிற இந்த வார்த்தை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், ஆண்டவரே எங்களுக்கும், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மக்களுக்கும், இவர்கள் போகிற வாழ்கிற வீடுகளிலே நண்பர்களுக்கும், அதாவது சகோதரர்களுக்கும் அந்நியர்களுக்கும் இது அதிசயங்களை காண பண்ணுகிற இந்த வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை கொண்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த அதிசயங்கள் பிறருக்கு போய் செல்ல கர்த்தர் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு அதிசயம் அற்புதத்துக்கு வித்தியாசம் தெரியுங்க? ஆமென். இங்கே ஆண்டவர் நமக்கு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ நான் இங்கே வந்து இங்கே இறங்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பெங்களூர் பட்டணத்துலேருந்து நம்ம வரதுக்கு முன்னால் சில அறிகுறிகளை ஆண்டவர்கிட்ட கேட்போம் இல்லைங்களா? ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பீங்க ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் பரிசுத்தம் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க தானே? ஹல்லேலூயா. ஆக்சுவலாக நான் வரும்போது அந்த வார்த்தை தான் நான் ரொம்ப தியானிச்சுட்டே வந்திருந்தேன். என்னன்னாக்கா, ஓய்வு நாள் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அப்போ அந்த அடையாளத்துக்கு ஏற்றாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமே அந்த வார்த்தை தான் நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஓய்வு நாள் பரிசுத்தம். ஓய்வு நாள்ன்றது நம்ம கனம் செய்யணும். ஹல்லேலூயா. ஏன் நம்ம இந்த ஓய்வு நாளை கனம் செய்யணும் இல்லைங்களா? ஒரு கேள்வி தானே. இப்போ ஐயா சொல்லி கொடுத்துட்டாரு, அதே போல் நம்ம சொன்னோம் இல்லையா? நம்மளுக்கும் தெரியணும் இந்த ஓய்வு நாள் நம்ம ஏன் கனம் செய்யணும். வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் 7ஆவது நாள் என்ன பண்ணாருங்களா, அந்த நாளை ஆசீர்வதித்தாராம். ஆமென். பாருங்க, நம்ம 6 நாள் கஷ்டப்படுறோம், 7ஆவது நாள் நம்ம எங்கே இருக்கணுமா? எங்கே இருக்கணும்? ஆலயன்றது வந்துட்டு நம்மளை ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஒரு இடம். ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லைங்க? நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சம்பளம். அதே போல் தான் ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்துக்கு நம்ம வரும் பொழுது தான் அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. எங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, சனிக்கிழமை ஃபோன் பண்ணுவாங்க, எல்லா விசுவாசிகளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன பண்ணுங்க, வந்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கேட்போம், இது நம்ம சொல்லணுமா? ஹல்லேலூயா. நம்ம சொல்லணுமா? இது சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 7 நாள் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறியா? நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் போராட்ட மத்தியத்தில் தான் நாம் இருப்போம், எல்லாம் கஷ்டம். பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், 6 நாள் இந்த உலகத்தான் நம்மளை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடுபடுத்துகிறான், அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். இதிலேருந்து விடுவிக்கும்படியாக தான் கர்த்தர் 7ஆவது நாள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த உலகத்தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது 7ஆவது கடைசி நாள், வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஹல்லேலூயா. அப்படின்னா வாரத்தின் முடிவு நாள். ஹல்லேலூயா.
கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் வாரத்தின் ஆரம்பத்தின் நாள். ஹல்லேலூயா. உன் ஆரம்ப நாளே ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா வருகிற 6 நாளும் என்னவா இருக்குமா? மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், யாரெல்லாம் சண்டை வருது இல்லையோ, நிச்சயமாக பாருங்கள், அவங்க சம்பாதிக்கிற காசு, அவங்க படுற பிரயாசத்தில் அவமானமும் பிரச்சனையும் தான் காண்பாங்க. ஹல்லேலூயா. இது ஆவியானவர் இன்னைக்கு ஏன் வந்தனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை தான் எனக்கு அடையாளமாக இருந்துச்சு. என்ன சொல்லுங்கள்? ஓய்வு நாள் பரிசு. ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் பெங்களூர் பட்டணத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த காரியத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆராதனையா நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா? ஆமென். உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய செய்தியை சொல்லி ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் பாருங்கள், ஆவியானவருடைய வழிநடத்தல் இங்கே இருக்குது. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய திட்டம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான். ஆமென். அதுக்கு நம்ம பொறுப்பாக வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு நம்ம என்ன பண்ண முடியும்? காண முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், பெங்களூர் பட்டணத்துலேருந்து எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. ஹல்லேலூயா. முதலாவது உங்களை சந்திக்கிறதுல, ரெண்டாவது ஐயாவை ஆர்டினேஷன் பண்ணுறதுல, அது மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய நோக்கம் பெரிதாக இருக்கிறதுனால கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கினா, எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியுங்க? தெரியுங்களா? ஹல்லேலூயா. தெரியலன்னா நம்ம இதுதான் ஷேர் பண்ணோம். உலகத்தில் தேவையில்லாதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறது முக்கியம் கிடையாது. இது ஷேர் பண்ணுங்க. என்னன்னாக்கா, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி ஆயத்தப்படுத்துகிறாங்க. பைபிளில் எழுதியிருக்கிற ஒரு ஆலயம் பல ஆயிரம் வருஷமாக கட்டப்படலை. ஆனால் இப்போ நாள் வரைக்கும் பயங்கரமான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. இப்போதுக்கு ஒரு பலி காத்துட்ருக்குறாங்க. அந்த பலி செய்த மாத்திரத்தில் ஆலயத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம ஆயத்தமாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம எல்லா விதத்திலும் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். இன்னும் நம்ம கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சுய வாழ்க்கை பிரச்சனை, எழும்பாததுக்கு காரணங்களை சொல்கிறத விட்டுட்டு கர்த்தருக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் சேர்க்கும் போது எல்கேஜி யூகேஜிலேருந்து சேர்ப்பாங்க. ஹல்லேலூயா. அதுவே நீங்கள் தாண்டி வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து உன் பையன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? காலேஜ் போயிட்டுருக்குறான், இல்லை எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கிறான், இல்லை வேலைக்கு போயிட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? ஆமென். ஆனால் விசுவாசிக்க மத்தியத்தில் திடீர்னு யாருன்னு வந்து நீங்கள் என்னம்மா பண்ணின்னுக்கிறீங்கன்னாக்கா, நான் இன்னும் விசுவாசியாக தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஆமென். இன்னும் விசுவாசியாக தான் இருப்பாங்க. விசுவாசியோட குணம் என்ன? நல்லா ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. நல்லா வேதத்தை வாசிப்பாங்க, எல்லா உபாசத்தில் வருவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? இதெல்லாம் தான் ஒரு விசுவாசுடைய லட்சணம். கர்த்தர் இது கேட்பதில்லை. ஹல்லேலூயா. நான் கொடுத்த தாளந்த நீ என்ன செய்த கேட்பாரா இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆமென். இன்னொன்று, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த உடையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, இதேனா இந்த பெண்டிகாஸ்டல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? யோசிப்போமா இல்லைங்களா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ மேலே வரலன்னு சொன்னால் உனக்கு இது பற்றி தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரை தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணி இருக்கிறத பார்த்துட்ருப்பீங்க. கரெக்டாக இல்லைங்களா? அது மாத்திரம் கிடையாது, அந்த ஊழியக்காரர் வந்து உங்கள் அழைப்பு இருந்தாலும் உங்களை வந்து மேலே வர விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் பயணம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசியாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இதை மாற்றும்படி தான் நம்ம ஐயா பிஷப் கிருபாகரன் ஐயா வந்துட்டு, ஹல்லேலூயா, இந்த எக்லீசியா ஸ்தாபனத்தை உண்டாக்குனார். ஆமென். இந்த ஸ்தாபனத்தின் நோக்கம் என்ன தெரியுங்களா? ஊழியக்காரங்க மேல்படியாக வரணும், அவங்க பிஷப் லெவலில் வரணும். ஹல்லேலூயா. ஏன் பிஷப் லெவலில் வரணும்னு சொன்னால் உங்களுடைய அதிகாரம் அதிகரிக்கப்படும். ஹல்லேலூயா. என்னங்க அதிகாரம் வேணும் உனக்கு? ஹல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்தவனை அடிக்கிறான், கிறிஸ்தவ ஊழியம் செய்ய விட மாட்டேன்றாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதிகாரம் முன்னிடத்தில் இருந்துச்சுன்னா நீ நிச்சயமாக இன்னும் நல்லா செய்யலாம். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே என் கூட இருக்கிறாரு இல்லைங்களா? ஆண்டவரே என் கூட இருக்கிறாரு, ஏன் நான் இதெல்லாம் நான் செய்யணும்? நீங்கள் உங்களோட கேள்வி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா,
கர்த்தர் ஒருத்தனுக்கு 10 தலந்தும் 5 தலந்தும் 1 தலந்தும் கொடுக்கும்போது அல்லேலூயா அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு? ரெட்டிப்பாய் மாற்றும்படிக்கு தான். அல்லேலூயா. அங்கே ஒரு பேங்க்குன்னு இருக்கா, அவர் சொல்கிறாரு, உன்னால் ஏதோ முடியலன்னா நீ என்ன பண்ணியிருந்துங்களா, எங்கேயா பேங்க்லனா குத்துனா வட்டியாவது கெச்சிருக்கும். அல்லேலூயா சொல்கிறாரா இல்லைங்களா? அவர் கொடுத்துருக்கிற அபிஷேகத்தின் பதில் கேட்குற நாட்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்களை நாங்கள் திருத்தணும், உங்களை நடத்தணும்னு அப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் விசுவாசிகளாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் பார்த்து உங்களுக்குள்ள ஆசை வந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் யோசிப்பீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தின் உயர்வு எனக்கு வேணும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வசனம், இப்போ வசனத்துக்கு வரேன். அல்லேலூயா. வசனம்னு சொல்லுதுங்க, மீண்டுமா வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம ஐயாக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்து ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. 1 நாள் 2 நாள் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு வாரமாக நான் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை தான். அல்லேலூயா. உன்னை நான் அதிசயமாய் நடத்துவேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் புதுசாக இருக்கிறேன், நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், அநேக அதிசயங்கள் அவர் செய்திருந்தாலும் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து மீண்டுமா ஒரு பெரிய அதிசயத்தை இந்த பட்டணத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் ஒத்துழைப்பீங்க? எவ்வளோ பேர் ஐயாவோட ஒத்துழைப்பீங்க? பாருங்க, நம்ம கண்ணெல்லாம் பழம் மேலேயும் கது திறந்தோன்னு அது எப்போ மாறுதோ அன்னைக்கு தான் நம்ம அபிஷேகத்தில் நிலைத்து நிற்கிறோம். அல்லேலூயா. சபையில் உட்கார்ந்த உடனே கண்ணு எப்போ திரும்பலையோ நீ ஆவியானவரோடு என்ன ஆயிட்ட? கனெக்ட் ஆயிட்டு. அல்லேலூயா. இல்லைன்னா இந்த காது கேட்டு அந்த காதில் போயிடும். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்னா, கர்த்தர் அதிசயமாக நடத்தும் போது நீங்கள் அவங்களோடு இருப்பீங்களா? அதுதான் கேள்வி. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஊழியக்காரரை உயர்த்துற போது தன் ஜனங்களும் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். புரியுதுங்களா? உங்கள் ஊழியக்காரர் மாத்திரம் உயர்வது கிடையாது, கூட யாரு? தன் ஜனங்கள். அல்லேலூயா. பாருங்க, எகிப்தில் ஒரு அதிசயத்தை சொல்கிறேன். எகிப்து ஜனங்க கோல்டு எப்போ பார்த்துருப்பாங்க? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்களே இஸ்ரவேல் ஜனம், அவங்கள தானே மீட்டு கொண்டு வந்தார் ஆண்டவர். இவங்க கோல்டு எப்போ பார்த்துருப்பாங்க? பார்த்தாங்களே இவங்க கோல்டு பார்த்தாங்களா இல்லைங்களா? எங்கே பார்த்துருப்பாங்க? எங்கங்க விக்ராலாம் அங்கே போடல பைபிளில். அல்லேலூயா. உன்னை ஆளிகை செய்கிற, ஒருவேளை அவங்க வீட்டு வேலை செஞ்சால் தன் எஜமானி போட்டுட்டு இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நீ அடிமை தந்த கல்லுகள் செங்கல் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவனை அடிக்கிறவன் போட்டுட்டு இருப்பான். கரெக்டாக இல்லைங்களா? இல்லைன்னா நீ பார்க்குற ராஜா அந்த கோல்டு போட்டுட்டு இருப்பான். கரெக்டாக இல்லைங்களா? இதுதானே உண்மை. அல்லேலூயா. இந்த கோல்டெல்லாம் யார் கொடுத்தாங்க? யாருடைய உழைப்பு? எகிப்து ஜனங்களுடைய உழைப்பு. அல்லேலூயா. இவங்க பல 40 வருஷத்துக்கு மேலாக என்ன பண்ணாங்களாம்? கண்ணில் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஃபஸ்ட்டு அதிசயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது அவங்க வந்து அவங்க மேலே இருந்த பொண்ணும் வஸ்திரமும் ஆடு மாடு எல்லாம் கொண்டாந்து அவங்க வீட்டுக்கு நிற்க வச்சாங்க. அல்லேலூயா. இதை எடுத்துட்டு நீ போ. அல்லேலூயா. உண்மையா இல்லைங்களா? பைபிளில் இருக்கா இல்லைங்களா? அல்லேலூயா. இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டாங்க. யாருக்காக? அந்த அடிமைப்படுத்தணுக்காக வேலை செஞ்சாங்க. அல்லேலூயா. இப்போ இவங்க வெளியே வந்திருக்கணும்னா சைலண்டாக வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுடைய உழைப்புடைய அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தாரு? தன் ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் யாருக்கோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுடையதே யாருக்கோ இழந்திருக்கிறீங்க. ஆமென். அவங்கள நீங்கள் அடித்து உதைச்சி வாங்க முடியாது. கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அவனே உன் வீட்டுக்கிட்ட கொண்டாந்து போடுவான். அல்லேலூயா. அதுதான் அதிசயம்.
அல்லேலூயா. அற்புதத்துக்கு போகாதீங்க. அற்புதம் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதிசயம் இன்ன காலம் வரைக்கும் ஆண்டவருடைய எல்லா அற்புதத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்ல கொண்டாந்து போட்டாங்களாம். ஆமென். பாருங்க, அதே கோல்டை தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஒரு கண்குட்டியாய் உருவாக்குனாங்க. அல்லேலூயா. எப்போ நம்ம கர்த்தரோட இணைக்கிறோமோ அவர் உயர்த்துவார். ஆனால் நம்ம எப்போ கொஞ்சம் என்ன பண்ணுவோம், கீழ்ப்படையாமல் போய் பெருமையில் போகும்போது அதே நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னாக்கா அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதுக்கு தான் இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. சபையோடு நீங்கள் இணைந்து இருக்கும்போது சபை நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த பைபிளை நம்ம பல வருஷமாக படிச்சிட்டோம். கரெக்டாக இல்லைங்களா? இன்றைக்கி பைபிளில் இருக்கிற எல்லா விஷயம் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு ஏன் இந்த காரியங்கள் சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம கர்த்தரை நோக்கி திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமான ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மோசையின் கையில் என்ன இருந்துச்சுங்க? ஒரு கோல். அல்லேலூயா. அதே ஊருக்கு அவன் ராஜாவாக இருந்தான். நெக்ஸ்ட் அவன் தான் ராஜாவாக அவனை முடி சுற்ற படரமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது கிடையாது. மீண்டுமா மோசே அங்கே போகும்போது ஒரு கோலோடு போனான். அல்லேலூயா. அது சாதாரண கோலா? கர்த்தர் சொன்னார், இதில் தான் நீ என்ன பண்ணுவ, இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வர. அல்லேலூயா. அந்த கோலில் அதிசயம் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னால் அந்த மனுஷன்கிட்ட ஞானம் இருந்தாலும் பலன் இருந்தாலும் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குறதான கோல் தான் என்ன பண்ண செங்கடலில் போய் நீட்டினான். அல்லேலூயா. அதிசயம் உண்டாச்சா இல்லைங்களா? நிச்சயமாக உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம போக போக நமக்கான வாசல்கள் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அதுதான் இந்த ஓய்வு நாளுடைய மகிமை. நெக்ஸ்ட் இந்த ஆசீர்வாதத்தின் எகிப்து நாளில் நீ என்னென்னலாம் பார்த்த. அல்லேலூயா. நீ எகிப்து விட்டு வெளியே வந்த உடனே வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேகமும் அக்னியும் ஒரு ஸ்தம்பம் வந்து உனக்கு முன்பாக வந்து சேர்ந்துச்சு. அல்லேலூயா. பாருங்கள், 40 வருஷம் அடிமையில் இருக்கும்போது இதெல்லாம் வரல. எப்போ தேவனை பின்பற்றினார்களோ இந்த காரியங்கள் நடந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் நான் அதுதான் பார்க்குறேன். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியத்தில் மேகமாகவும் அக்னியாகவும் உங்களை வழி நடத்தும்படியாக காத்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு, கர்த்தரை தேட இன்னுமா நம்ம ஆர்வத்தை காண்பிக்கும் போது நிச்சயமான இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் ஒரு அதிசயத்தை நீங்கள் காண போகிறீங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேர் அந்த அதிசயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வந்து வார்த்தையை கேட்டுட்டு போகிறது மாத்திரம் கிடையாது. அல்லேலூயா. வசனத்தை நீ சோதித்து பார்க்குறவனா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர், நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, என் முன்பாக நீங்கள் அக்கினியா வரீங்க. அல்லேலூயா. எனக்கு முன்பாக நீங்கள் மேகமாக வரீங்க. அல்லேலூயா. அது மாற்றம் கிடையாது. எப்போ தேவனுடைய பிரச்சனை உங்கள் மத்தியத்தில் வெளிப்படுதோ அந்த இடத்துல என்னங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னொன்று, கர்த்தர் என்ன பண்ணாருங்களா, பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஓய்வு நாள் என்ன பண்ணாருங்க, பரிசுத்தமாக்கி அதை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் முக்கியமாக நீங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபம் பண்ணும், ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்குங்க. அல்லேலூயா. என்னாக்குங்க? ஏன் சொல்லுங்க, நீங்கள் பரிசுத்தமாக இல்லைங்களா? ஏங்க பரிசுத்தமாக ஆக்குன்னு கேட்கணும். அல்லேலூயா. எங்கே பரிசுத்தம் இருக்கோ அவன் தான் தேவனை தரிசிப்பான். புரியுதுங்களா? அல்லேலூயா. நம்ம இந்த கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர்கிட்ட என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரைன்னு சொல்லி பாருங்க. அடுத்துக்கு பரிசுத்தத்துக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ தேவனை தரிசிப்பார். அல்லேலூயா. தேவனை தரிசிச்சுட்ட அப்படின்றத நீ சபை விட்டு வெளியே போகும்போது உன் முகத்தில் இருக்கிற பிரகாசம் வெளிப்படும். அல்லேலூயா. உண்மையா இல்லைங்களா? இனி நீங்கள் சபை விட்டு வெளியே போகும் பொழுது உங்களுடைய முகத்தின் பிரகாசம் சொல்லணும், இவர்கள் தேவனை தரிசித்து வந்தார்கள். அல்லேலூயா. அந்த நாட்கள் இது. அந்த நாட்களுக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருங்க. அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி மீண்டும் அந்த ஆர்டினேஷனுக்கான காரியங்களை நாங்கள் செய்ய போகிறோம். அல்லேலூயா. யாவரும் ஜெப சிந்தனையில் இருப்போம். ஆமென். உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், எருசலேமிலும்
யூதாவிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அண்ணி அந்த அபிஷேகம் நம்மளை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பூரணமாய் காக்கும்போது அந்த அபிஷேகம் சகல நுகங்களை முறித்து அடுத்த நிலையிலே நம்மை கொண்டு போகிற அந்த அபிஷேகம் பரிசுத்த தேவ தாசர்களை கொண்டு வந்து இந்த கால வேளையில் கார்டினல் உயரிய மதகுருவாக பிரித்தெடுக்கத்தக்கதாக அன்பு போதகரும் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஆர்ச் பிஷப் சீப் கார்டினல் கிருபாகர பால் அவர்களையும் அன்பான பிஷப் சாத்ராக் அவர்களையும் தேவன் சுகபத்திரமாய் அழைத்து வந்து பரலோகத்தின் மேன்மையான இந்த பூமியில பேருக்கோ புகழுக்கோ பட்டத்துக்கோ அல்ல ஆண்டவரே, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் பிதாவாகிய தேவன் கணம் பண்ணுவார். என் தேவனாகிய கர்த்தர் அவரை கொண்டு வந்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நசன இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்கார வேண்டாம், சற்று நிற்க வேண்டும். அவர்கள் இருவரையும் நாங்கள் கனப்படுத்த இருக்கிறோம். யாவரும் ஒரு விசை அவர்களை கனப்படுத்தும் பொழுது நீங்கள் கரங்களை தட்ட வேண்டும். இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற சீப் கார்டினல் கிருபாகர பால் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சால்வை அணிவிக்க போகிறோம். கைகளை தட்டி எல்லாம் எழுத நிற்கலாமே. பரிசுத்தர், சேனைகளின் பிதாவாகிய தேவன் அவர் பரிசுத்தர். எத்தனை பேர் சொல்ல முடிந்த காலவேளை தேவன் பரிசுத்தர் என்று? ஏக சக்கராதிபதி ஆண்டவர் அவர். சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமும் பள்ளத்தாக்கிலும் புகழுள்ள ஒரு தேவனாமே. பள்ளத்தாக்கில் யார் புகழ் வாங்க முடியும் சொல்லுங்கள்? அவர் ஒருத்தர் தான் வாங்க முடியும். எல்லார் கைகளை உயர்த்தி ஊராபா ஷபாலாக்கா துராபா. தேவ பிள்ளைகளே, ஒரு நூதனமான ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. அன்றைக்கு தாவீது அபிஷேகம் செய்யும் போது அவன் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. அதே அபிஷேகம் இப்பொழுது சபை மேலே இறங்க போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இதோ தேவ பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. தாகமுள்ளவன் யாவரும் என்னுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. இந்த நாளில் ரீமா ராகாபா லாதரபா ஷதரலதர திராக்கரதுடாந்தரபலதுடு ரிபாக்கரபலதிடாத்தரபௌ ஷபலதரபலபா. தேவ சன்னிதானத்தில், தேவ சமூகத்தில் தேவ பிரசனம் இல்லாமல் எப்படி போகும்? என் ஜனங்கள் மேல் அபிஷேகம் இல்லாமல் எப்படி போகும்? ரிசீவ். தேவ அபிஷேகம் இறங்க ஒவ்வொரு பேரும் தொடுவதாக. சும்மா போக மாட்டீங்க. ஊழியர் அபிஷேகம் செய்யும் போது பரிசுத்த ஆவி உங்களுக்கு முன்பதாக உங்கள் மேல் அசைவாடிக்கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நுகங்களை உடைத்து, உங்கள் சாபங்களை உடைத்து, உங்கள் தரிதங்களை உடைத்து, உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றி வந்த என் ஜனங்கள் அப்படியே நான் அனுப்பாம இதோ என்னுடைய அபிஷேகத்தை நான் இறக்கி கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்கி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரன். ஒவ்வொருத்தர் மேலும் அபிஷேகம் இறங்கி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரன்.
கட்டுகளை உடைக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். பில்லி சூனியங்கள் உடைப்பதாக, மாந்திர கட்டுகள் உடைப்பதாக, வியாதிகள் உடைவதாக, எல்லா தலைநோய்கள் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்த சோர்வான ஆவிகள் வெளியே வரட்டும் இப்பொழுது இயேசுவின் அபிஷேகம். ஆண்டவரே, கல்வாரி ரத்தத்தில் நீங்க ரத்தத்தை சிந்தியபடியால், ரத்தத்தை நாங்கள் கழுவப்பட்டபடியால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஷபா ரகா பல்லா தரா பல்லா தரா ரிகா தரா பல்லா தீரா பரா ரகா பல்லா தரா பஹா ரிதாந்தர பௌரியா தரபா ஷபா ரகா பல்லா தரபா. உன் ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் சத்ருவ கைகளை கத்த விடுதலாக்கி கொண்டு இருக்கிறாரு. நீ நல்லா வாழ போற, நீ நல்லா வாழ போற. உன் தரித்திரம் மாற போகிறது, உன் கஷ்டங்கள் மாற போகிறது, நிந்தைகள் மாற போகிறது, அவமானம் மாற போகிறது, கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. இதோ இயேசுவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். ரிசீவ், பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். யாவரும் அபிஷேகம் இறங்குவதாக. ஆண்டவரே, வந்த யாவரும் மேல் அபிஷேகம் இறங்குவதாக. வாலிப பிள்ளைகள் மேல தரிசனம் இறங்கட்டும், வாலிப பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும், வாலிப பிள்ளைகள் தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லுவார்களாக. ரிசீவ், ஒரு காத்தை போல அபிஷேகம் எல்லா வாலிப பிள்ளைகள் தொடுவதாக, வாலிப பிள்ளைகளை தொடுவதாக. ஒரு மேகத்தில் திறந்து அந்த ஒரு அபிஷேகத்தை இறங்கி கொண்டிருப்பதாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். ரபா லகா பலா தரபா லா ரிபாலா தரபா ஷபலா தரபா லா திகரபலா தரபா ரிபாந்தர பரதிரபோ சிபிரி பராக்கரதுடா. வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள், வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள். இப்பொழுது அந்த வாலிப பிள்ளைகள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. வாலிப பிள்ளைகளை எழுப்புவீராக, வாலிப பிள்ளைகளை எழுப்புவீராக. தீர்க்கதரிசன வார்த்தைகள் வரட்டும், நாவுகளை நூதனமான அபிஷேகம் இறங்கட்டும், நாவிலே நூதனமான அபிஷேகம் இறங்கட்டும் இப்பொழுதே. ஷபா ரகா பலா தரபா ஷபலா தரபா லா திகரபலா துதா ரிபாங்கரபலா திடபா ஷபலா கரதுடபா. வாலிப பிள்ளைகளை தூணாய் கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்துல இன்னும் மிஷனரி ஊழியங்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். மிஷனரி ஊழியங்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நுகங்களை முறியடித்த ஆவியானவருக்கு நன்றி. ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சுவாமி, உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிற சுவாமி. மீண்டும் ஒரு விசை இந்த ஜனங்களை நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நீங்க கட்டுகளை உடைத்ததுக்காக நன்றி என்று சொல்ல, என் ஜனங்களை நான் நல்லா வாழ வைக்க போறேன்னு சொல்லி மீண்டும் ஒரு விஷயத்தை அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. யாவரும் இந்த அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. இன்னைக்கு சபை விட்டு வெளியே போறவங்க சும்மா போக மாட்டாங்க, ஒரு பெரிய விடுதலையோடு போக போறாங்க, ஒரு பெரிய வல்லமையோடு போக போறாங்க, சாபத்துல விடுதலையோடு போக போறாங்க, நோயிலிருந்து விடுதலையா போக போறாங்க. என்ன வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா வியாதிகளை உடைக்கும், எல்லா சாபங்களை உடைக்கும், எல்லா தரிதிகளை உடைக்கும். இன்றைக்கு விடுதலையோடு நீ தேவனை ஆராதிக்க போற. Thank you Holy Spirit. ஓ ரகபலதரலபா. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்தாவின் மத்தியில இருக்கிறாருன்னு? ஆவியான இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? சோதிச்சு பார்க்கலாமா? சோதிச்சு பார்க்கலாமா? ஜீசஸ். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை தொட விரும்புறீங்க? என்ன ஆண்டவர் தொட எத்தனை பேர் விரும்புறீங்க? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன்னு சொன்னார்ல, மனுஷன் தொடுறது போல இப்ப கர்த்தர் தொடுவாரு. பரிசுத்த ஆவியானவர் மனுஷன் தொடுவது போல தொடுவார். ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு ரெயின் டிராப்ஸ் இறங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கலாம். ராகா பாலாதரலதே ஷதரலதரா. இந்த மழை வரும்போது அது பூமியில சொட்டு சொட்டா உளும். இப்ப பரிசுத்த ஆவியான சொட்டு சொட்டா உங்க மேல ஒரு அக்கினியை போடுறார். எத்தனை பேர் ஆயத்தமாக்குறீங்க? ரெடியா? அப்படியே வாயில தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சொட்டு சொட்டா இறங்குற நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
பின்னாடி சொட்டு சொட்டா இறங்குது. இது ஒரு அக்கினி அபிஷேகம். பெற்றுக்குங்க, பெற்றுக்குங்க. ரிஷிகோ து நோது சிகோ து டாகை சேலா துலா மோஷபா ரிக்கே. மாம்சமான யாவரும் மேல ஊத்துவேன்னு சொன்னீங்களே, இந்த சபையில ஊத்துங்கப்பா, இந்த சபையில ஊத்துங்கப்பா, சபைகளை ஊத்துங்க. இதோ 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 ரிகாதாரா ரே ஷாகாராதாரா பகே லாதாரா மாசிகே இதோ ரோதோ ஹோச்சே. பலமான அபிஷேகம், பலமான அபிஷேகம். ரிசீவ் ரிசீவ் ரிகாதாரா மோஷபா ரிகாலாதி ஷாதாரா கபலபா. Thank you, Holy Spirit. நல்லவரே வல்லவரே ஆராதனை. ஆண்டவர் ஆராதிக்கலாமே. ஒரு சில பேர் நீங்க தரிசனங்களை பார்த்தீங்க. ஆமே, அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமே, எல்லா வாயிலிருந்து சொல்லலாமே அப்பா பார்த்து. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி நல்லவரே இயேசு நல்லவர் வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. வாயில திறந்து பாடலாம். இருந்தாலும் உம்மை பிரியேனையா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே வல்லவரே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. 3 முறை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பத்தாது. எல்லாம் உட்காரலாங்க. ஆமே ஜீசஸ். ஆமே, எல்லாம் உட்காரலாங்க. ஆவியானவர் எங்க வந்தாரோ அங்க விடுதலை. எல்லாம் உட்காரலாங்க. இப்ப அப்பா வந்துட்டார் நம்ம மத்தியில். ஆமே, அப்பா வந்த உடனே நம்ம வீட்டில் என்ன நடக்கும்? ஆர்ச்சி பிஷப் கார்டினல் ஆயிடுவாரு. அடுத்தது என்ன நடக்கும்? அப்பா நம்ம வீட்டுக்கு வந்த பின் என்ன நடக்கும்? அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்க தானே. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே. கைகளை தட்டி ஆடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆமென். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ ஓ அல்லேலூயா. ஆனந்தமே கைகளை தட்டி எல்லையில்லா சந்தோஷமா பேரின்பமே. ஆமென், ஆமென். அப்பா
வீட்டில் எப்பொழுதோ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதோ சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு சந்தோஷத்தை கொண்டாட போறோம். ஆமென். அல்லேலூயா. கடந்து வந்த பாதை, துயரத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, நிந்தையின் பாதை, இயேசு தேடி வந்தாரு. பிஷப் சிலோத்ராஜாவை இயேசு தேடி வந்தார். ஆமென். வந்தவரை சும்மா விடல, அவரை பாஸ்டர் ஆக்குனாரு. ஃபர்ஸ்ட் ஊழி அழைப்பை கொடுத்தாரா? பாஸ்டர்மா கொடுத்தாங்களா? ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பேச்சுலரு அப்படி தானே? ஊழியத்தை ஆரம்பி 2 பேர் ஜோடி ஆரம்பிச்சிங்களா? பேச்சுலரு. கர்த்தர் என்ன பண்ணாரு? பேச்சுலராக இருக்கும்போது அழைப்பை கொடுத்தார். சொல்லுங்க, எல்லா வாய்த்தையும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? பாஸ்டர் பேச்சுலராக இருக்கும்போது ஊழியத்தை அழைப்பை கொடுத்தாரு. சும்மா கொடுக்கல, ஊழியத்தை பார்த்து பாஸ்டர்மாவை கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டுங்க. பாஸ்டர்மா கொடுத்த உடனே வாழ்க்கை சந்தோஷமா போல, கஷ்டத்தின் பாதை இல்லை, கண்ணீரின் பாதை இல்லை. ஒருவேளை பாஸ்டர்மா பார்த்து சொல்லியிருக்கலாம், இந்த ஊழியக்காரன் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதோட வேற யாருன்னா கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா இருந்துக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஓயாம உழைச்சாங்க. அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாஸ்டர் ரெவரண்ட் ஆக்கினார். சொல்லு, வாய்த்தன் சொல்லு. என்ன பண்ணாரு? ரெவரண்டா. அப்புறமா என்ன பண்ணாரு? உங்களெல்லாம் கொடுத்தாருங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்தாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் கொடுத்து ஐயாவுக்கு 3 பிள்ளைகளையும் கொடுத்தாங்க. ஆமே. அதுல ஒரு செல்வம் தானா ஊழியத்துக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? மூத்த பிள்ளை யார் கொடுத்துட்டாங்க? ஊழியத்துக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வச்சுக்கல. அடுத்த 2 பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? ஊழியத்துக்கு ஆயத்தம் பண்ணி நிற்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நான் உண்மை சொல்கிறேன்னா பொய்ய சொல்கிறேன்னா? இல்லை, உட்காந்துட்டா சைலண்டா உட்காந்துட்டா. அப்பா வந்தார், பிஷப் ஆக்கிட்டார். என்ன பண்ணாரு? பிஷப் ஆக்கிட்டாரு. சபை ஆரம்பிக்கும் போது இவ்வளோ ஜனம் கிடையாது, கொஞ்சம் ஜனம். இப்போ பெருகுச்சு. ஒரிசால ஹாஸ்டல் நடத்தும்படி கிருபை கொடுத்தாரு. வெளிநாட்டுக்கு கொண்டு போனாரு. இந்த வேதத்தை எடுத்துவேன் ஒரு நாள் கெட்டு போனதில்லை. அன்னைக்கு சொன்னங்கெல்லாம் இன்னைக்கு வெக்க அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா பிடிச்சது கல்வாரி கொடி. ஆமென். அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லு. ஆமென். எந்த ஊழியத்தை அற்பமா மக்கள் நினைச்சாங்களோ அந்த ஊழியத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மேன்மைப்படுத்திட்டார். அவர் மேன்மைப்படல, அவர் மேன்மைப்படுத்தினார். அவர் மேன்மைப்படுத்தி கொண்டார். ஆமென். தாவீது எங்கேயோ ஆடு மேய்ச்சின்னு இருந்தான். அண்ணன் தம்பிங்கெல்லாம் ரிஜெக்டடு, பெரியவன் சின்னவன் எல்லாம் ரிஜெக்டடு. ஆனால் தாவீதுடைய அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? வீட்டில் வந்து ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அபிஷேகம் செய்ய போகிறாங்க சொன்ன போது கூட அந்த ஜெஸ்ஸி என்ன பண்ணாரு? நீ போய் ஆடு மேய்ன்னு அனுப்பி விட்டான். என்ன பண்ணா? ஆடு மேய்க்க சொல்லி அனுப்பிட்டான். இப்போ தாவீதுடைய மனசில் எனக்கு தெரியுமா? என் மூத்த அண்ணன் ராஜா இருப்பாரா? என் மூத்த அண்ணன் ராஜா இருந்தா அந்த துணியில எப்படி, ராஜா உடையில எப்படி இருப்பாருன்னு இப்ப என்ன பண்றான்? கற்பனை பண்றான். பல தரிசனங்களை கொடுத்து இந்த ஊழிய பாதையில வரும்போது பல வாக்குகளை கொடுத்து, வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் பாதி நிறைவேற்றினார். இன்னும் பாதி பெண்டிங்ல இருக்கு. ஆமென். தாவீது கனவு காண்றான், யோசிக்கிறான். என் மூத்த அண்ணன் இருப்பானா, என் 2வது அண்ணன் இருப்பானா, இவன் இருப்பானா, அவன் இருப்பானான்னு. ஆனா தாவீது யோசிக்கல, அவன் தான் ராஜாவாக போறான்னு ஒரு நாள் யோசிக்கல. அப்படியே ஆண்டவர் துதிக்கிறான். இப்ப எல்லாம் வாய் தந்து சோத்திரம் சொல்லு. வாய்த்தர் கர்த்தரை துதி. தாவீது துதிக்க ஆரம்பிச்சான். துதிச்ச தாவீது தனிமையின் பாதியில குடும்பமா முழங்கால் படிட்டு அவரை நோக்கி துதிச்சாங்க. யாரை பார்த்து துதிச்சாங்க? அவரை பார்த்து துதித்தபடியா இவரை கர்த்தர் ஆர்ச் பிஷப்பா நியமிச்சிட்டார். ஆமென். பிஷப் மாறலுக்கு பெரிய பிஷப்பா வச்சுட்டாரு. அதையும் பார்த்தாரு. ஊழி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு.
உன் குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இப்போ ஒரு அபிஷேகத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. பட்ட பாடு, துன்பம், துயரம், சொந்த பந்தெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உங்கள் சபைக்கு பாஸ்டர் அம்மாவை, பிஷப் அம்மாவா கத்த கொடுக்குறாரு. எத்தனை கரங்க தண்ணி கத்தனை பயன்படுத்து. ஆமென். கொஞ்ச காலம் இந்த ஈசிஆர்ல, கொஞ்ச காலம் இந்த ஈசிஆர்ல இயேசுவுக்காய் தானான தனனா தானான தனனா இல்லப்பா ஏரியா அவர் தானே ஆர்டினேஷன். எனக்குண்ணா அப்படி இல்லை. இது ஒரு சந்தோஷம், இது ஆசீர்வாதத்துடைய வழி. உன் பாஸ்டர் நல்லா இருந்தா நீ நல்லா இருந்துருவ. சகோதரி நீ நல்லா இருந்துருவ. ஆமென். அல்லேலூயா. தானான தனனா தானானா தானான தனனா தானானா ஹோ தானான தனனா தானானா தானான தனனா தானானா. கொஞ்ச காலம் இந்த கல்வாரி சர்ச்சில், கொஞ்ச காலம் இந்த கல்வாரி சர்ச்சில் இயேசுவுக்காய் இருப்பா. யாருக்காக இருக்கிறீங்க? இயேசுவுக்காக. அப்புறமா பொய் சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் போய் சுவிசேஷம் சொல்லியிருந்தா இந்த இடம் 3 மடங்கு மாறி இருக்கும். வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லையா? ரசிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம்? 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம். ஒரு ஆடை நீட்டுன்னு வந்த உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொன்னியா? உங்கள் எதிர் வீட்டுக்காரருக்கு ஆண்டு வார்த்தை சொன்னியா? யாருன்னா சொன்னீங்களா? அரடி நிலத்தில் வந்தால் சண்டை போடுற. இன்னைக்கு நம்ம மாறலாம். அடுத்த முறை உன் சபைக்கு வரும்போது இடம் கொள்ளை போகாதவனுக்கு ஆத்மா நிற்கட்டும். நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவு எடுக்கணும்? என் சபையை நான் என்ன பண்ண போகிறேன்? நிரப்ப போகிறேன். ஒரு தீர்மானம். என் ஊர்லேருந்து நான் மாதத்துக்கு ஒரு 10 பேர் இட்டு வரேன். என்ன பண்ண போகிறேன்? சுவிசேஷம் சொல்ல போகிறேன். ஆமென். சரி, எல்லாம் வலது கரத்தை நேராக இவங்களுக்கு நேராக நீட்டுங்க. சர்ச், உங்கள் வலது கரத்தை நீட்டுங்க. சபை மூப்பர் யாரு? ஜெபிங்க. மைக் கொடுப்பாருங்க. இவங்க ஜெபிக்கும் போது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? வாழ்த்தை ஆசீர்வதிங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும். அன்பின் பரலோக பிதாவே, அரிமான வேளையிலே கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே கூட்டி எங்கள் போதர் அம்மாவுக்கு ஆண்டவரே இந்த நேரத்திலே ஒரு பட்டத்தை கொடுத்து உயர்த்தி, தேவன் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவன் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த நேரத்திலும் ஒரு ஆண்டவரே ஆண்டவரே படை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க போற கிருபைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் எடுத்து சத்தியத்திலே எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அரிமான வேளையிலே நாங்கள் கூடி ஜபிக்கிறோம். நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதா.
தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்துக்கு செய்ய வேண்டும் என்று உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Jesus. பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த காடியின் பதவிக்கு உங்கள் அன்போடு இந்த கனமான ஊழியத்தை அழைக்கிறோம். பிரைஸ் காட். ஆமென். கரங்களை தட்டி, யாவரும் பலத்த கரங்கள் தட்டி. பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த சபைக்கு பேராயர் அம்மாவாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இந்த கனமான ஊழியங்களை தொடர்ந்து செய்ய கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஐயா, இவர் பேர் என்னங்க? இவர் பேர் என்னங்க? நீங்கள் நடத்துனீங்க. உங்கள் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த அபிஷேக ஆராதனை நீர் எங்களோடு நீங்கள் முன்னேறந்து நடத்தி கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து வாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அருமையான சீஃப் கார்டினல் அவர்கள் மூலமாக ஒவ்வொன்றும் அற்புதமாக அவர்களே எல்லாவற்றையும் சொன்னார்கள். பாஸ்டர் இருந்தார், ரெவரண்டாக இருந்தார், அப்புறம் பேராயராக தேவன் நியமனம் பண்ணினார். அதுக்கப்புறம் பிரதம பேராயராக தேவன் நியமனம் பண்ணினார். அதுக்கப்புறமாக ஆண்டவர் இன்றைக்கு கார்டினலாக ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி, எனவே இம்மட்டும் தேவன் உதவி செய்த எபினேசர் இனியும் உதவி செய்வார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. எனவே இதெல்லாம் ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் பட்டங்களுக்காகவும் அல்ல, நாம் செய்கிற ஊழியத்தில் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற கனமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இன்னமும் இன்னையும் இந்த உயரிய மதகுருவாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். இந்த உயர்வானது இன்றைக்கு எனக்கு இன்னைக்கு கார்டினல் உயர்நிலை மதகுருவாக கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு, அதுவும் பெந்தெகோஸ்தை மார்க்கத்திற்கு தேவன் இன்றைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறார். எனவே நான் கடந்து வந்த பாதைகள் நீங்கள் அறிந்த ஒரு காரியம். எனவே இந்த நிலையில் தேவன் என்னை உயர்த்திருக்கிறார். இந்த உயர்வானது பணமும் பொருளும் பூமியில் பொருளாதாரம், வீடு, வாசல், சொத்து, இந்த உயர்வுகள் அதை காட்டிலும் தேவன் ஆரோனின் மேல் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த அந்த அபிஷேகம், அந்த தைலம். எனவே அப்படியாக அவனும் அவனுடைய பிள்ளைகளுமாய் என்று சொல்லப்படுகிறது. எனவே வேத வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வந்தால்னா ஆண்டவராகிய தேவன்
நம்மளை ஆசீர்வதிக்கிற விதங்கள் வித்தியாசம். எனவே அருமையான தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த உயர்வானது நான் இன்னும் அடுத்த நிலையில் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இந்த ஊழியத்தை கொண்டு போக வேண்டும். எனவே தேவன் இந்த அபிஷேகநாதர் இன்னும் அதிகமாய் வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். அருமையான பேராயர் சாத்ராக் அவர்கள் மூலமாக தெய்வ வார்த்தை சொன்னது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்தில் எப்படி அதிசயங்களை கண்டீரோ அதை காட்டிலும் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த உன்னதமான ஊழியத்தில் தேவன் இன்னும் வல்லமையாக அதிசயங்களை காண பண்ண போகிறார். அந்த அதிசயத்தில் ஒன்றுதான் இன்றைக்கு இந்த கார்டினல் மதகுருவாக, உயர்நிலை மதகுருவாக தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதோடு கூட இன்றைக்கி அம்மாவுக்கும் கூட இதுவரைக்கும் நான் அப்படி சொல்லுவேன், நீங்கள் பேராயர் அம்மா அப்படின்னு நான் சொல்லிக்கினே இருப்பேன். ஆனால் சீஃப் கார்டினல் அவர்களிடத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னெலாம் நான் சொல்லலை. பட் ஆனாலும் எப்பொழுதுமே நான் எதையுமே தேவனிடத்தில் மட்டும்தான் கேட்பேன், அவர்கிட்ட மட்டும்தான் நான் விண்ணப்பம் வைப்பேன். ஆனாலும் இன்னைக்கு அம்மாவை பேராயர் அம்மாவாக தேவன் இன்றைக்கு வேறு பிரித்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் குப்பை கூலமான உன்னை கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன். அந்த தேவனுக்கு உண்மையாக உத்தமாக நாம் இருக்கப்படும்போது இது பரிசுத்த ஓய்வு நாள் என்பதை, பரிசுத்த தேவனுடைய ஓய்வு நாள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இன்னொரு சம்பவத்தை பிஷப் சாத்ராக் அவர்கள் மூலமாக சொல்லும் பொழுது கூட நான் பார்த்தேன். போதகர் உயரும் பொழுது நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ஜனங்களும் அடுத்த நிலையில் போகணும். நீங்கள் விசுவாசிகளை மட்டும் இருக்கக்கூடாது, விசுவாசிகளாக மாத்திரம் நீங்கள் இருக்கக்கூடாது. எனவே அடுத்த நிலையில் உன்னுடைய விசுவாசி என்ற அடுத்த நிலையில் ஒரு சீஷனாக நீங்கள் மாற வேண்டும், ஒரு சீஷியாக மாற வேண்டும். எனவே நீங்கள் சீஷியாக மாறும் பொழுது இன்னைக்கு பார்க்கும்போது கரங்களை நீட்டுறோம், அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. இதெல்லாம் எப்படி? என் ஆண்டவர் 100 வயசு வச்சிருந்தாலும் அம்மாவை என்னையும் அதிசயங்கள் எங்கள் மூலமாக டே பை டே நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். டே பை டே அந்த அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். காலையில் சொன்னேன், நம்மளுடைய கல்லூரிக்கு வந்த ஒரு பேராசிரியை, அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அவர்கள் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தார்கள். நம்ம கல்லூரிக்கு 3 மாதத்தில் அவர்களுக்கு போகும்போதெல்லாம், கல்லூரிக்கு போகும்போதெல்லாம் அவங்களிடத்தில் ஆண்டவரை பற்றியே பேசி கொண்டிருப்போம், சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க சர்ச்சுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. ஆனால் 3 மாதம் ஆகுது கல்லூரிக்கு சர்ச்சுக்கு 1.5 மாதம் ஆகுது. இன்றைக்கி அவர்கள் கர்ப்பவதியாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, என்னை கொண்டு அடியாளை கொண்டு ஆண்டவர் அதிசயங்கள் செய்வது மாத்திரமல்ல, உங்களை கொண்டும் அதிசயங்களை செய்வார். என் மேல் ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றிருக்கிறார். இப்போ நான் பார்த்தேன், இப்போ கார்டினல் அவர்கள் மூலமாக, சீஃப் கார்டினல் மூலமாக அவர் ஜெபிக்கிற வேலையில் தேவன் பலமாக இறங்கி வந்தார். அவர் மூலமாக இறங்கி வந்தார். அந்த அபிஷேகநாதர் பாருங்க உங்களுக்குள்ளும் இறங்கி வருகிறார். அந்த அபிஷேகத்தை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போங்க, ஊழியங்களை செய்யுங்க, ஆத்துமாரோட பண்ணுங்க, குட்டிகளை போடுங்க. நீங்கள் ஆடுகளாக இருங்க. ஒரு ஆடாவது நம்ம ஒரு குட்டியாவது போட்டுமா என்று அவர்கள் சீஃப் கார்டினல் அவர்கள் கேட்டார்கள். எனவே இந்த மந்தை போதாது, ஏசப்பா வரும் வரை அவருக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கென்று நாம் மந்தைகளை அனுதினம் சேர்க்க வேண்டும். ஆக மந்தைகளை சேர்ப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே, தேவன் தாமே இப்பேற்பட்ட ஒரு ஆடினேல் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவன் நாமத்துக்கு மேம்படாகட்டும். நாம் இப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் சொல்லுவார், எனக்கு ரெவரண்ட் போடுவார். நான்லாம் ஆசைப்பட மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். இல்லை, எனக்கு ஊழியமே எனக்கு போதும். கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்வது மூலமாக அவங்க புதுப்பிக்கப்பட்டா, அவங்க மனமாறி ஆத்துமாரோட செய்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு ரெவரண்ட் இந்த பாஸ்டர் எனக்கு வேணாம், எனக்கு அதெல்லாம் தயவுசெய்து போடாதீங்க, வெறும் பீஸ் புடித்தா மட்டும் போடுங்கன்னு இதை தான் நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட சொல்லுவேன். ஆனால் சொல்லுவேன், தாழ்த்தலாமா? ஆனால் கர்த்தரே நிச்சயம் உயர்த்துவார். நான் சொல்லுவேன், கர்த்தரை உயர்த்தும் போது அவர் உயர்த்திட்டோம், எனக்கு தேவையில்லாத புகழோ பேரோ எனக்கு வேண்டாம். கர்த்தர் எப்போ என்னை உயர்த்த நினைக்கிறாரோ அப்போ உயர்த்தணும் சொல்லி நான் என்ன செய்வேன், அதை தாழ்மையாக அதை நான் தாண்டி போயிட்டே இருப்பேன். அது எனக்கு வேணாம். ஆனால் இன்னைக்கு பேராயர் கொடுப்பா. நான் நிச்சயமாக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம எதிர்பார்க்காதது ஒன்று கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வைத்திருக்குது. எந்த மனுஷனும் அதை பிரிக்க முடியாது. உங்களுக்கும் அப்படி தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா அது எந்த வழியிலும் நிச்சயம் வர தடை வந்தாலும் அந்த தடையை உடைத்து
கொடுப்பது தேவன், மனிதன் அல்ல, பேய் அல்ல, பிசாசு அல்ல. கர்த்தரே உனக்கு உண்டாக்கினதை அதை அத்தனையும் அவர் தருகிற வல்லவராக. அப்படியாகத்தான் இந்த நாளிலே எனக்கு கர்த்தர் இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் அளவில்லாமல் பரலோகத்திலிருந்து அடியான் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு கொடுத்தாருன்னு நான் இன்னைக்கு நினைச்சே பார்க்கல. இது 100க்கு 100 உண்மை. அப்பாவுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு அதுக்கு எல்லாமே அவருக்கு நடந்துருது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு நான் அதை நினச்சி பார்க்கல. அதை நான் ஒரு நாள் அதை நான் கேட்கவே இல்லை. எனக்கு இந்த பட்டம் கொடுங்க, எனக்கு ரெவரண்ட் பட்டம் கொடுங்க, எனக்கு இதை செய்ய நான் ஒரு நாளும் அவர்கிட்ட நான் கேட்டதால அந்த பக்கம் நான் போகவும் மாட்டேன். எனக்கு ஊழியம் மாத்திர போதும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் அவருக்கு உண்மையாய், நான் தாழ்மை, எல்லாவற்றையும் தாழ்மையோடு அதை சகித்து கொண்டு ஊழியம் செய்தபடியால் கர்த்தரே என்ன செய்தார், இன்றைக்கு என் சபை மக்கள், நான் எங்கள் அம்மா கூட கூப்பிடல. பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வரல. ஏன்னா இது திடீர்னு நடந்தது, திடீர்னு ஏற்பாடு பண்ணது. ஸோ அவருக்கு நடக்கு நாங்கள் போய் விட்டுட்டோம். ஆனால் கர்த்தர் என் தாய் கூட இல்லை, ஆனால் அவர் என்னை தெரிந்து கொண்டார். தாயில் உருவாக உண்டே அவர் என்னை தெரிந்து கொண்டபடியால் இன்னைக்கு உங்களை நான் என் முழு பிள்ளையாக, எப்படி முழு விசுவாசியை நான் நினைக்கல. நீங்கள் எங்களை எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை எல்லாரையும் என் பிள்ளைகளாக தான், என் மகனா, என் மகளா, என் தங்கையா, என் அண்ணனா, என் தம்பியா, என் சகோதரியாக தான் நாங்கள் எங்கள் குடும்பமாக இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் உங்களை உண்மையாக நினைக்கிறோம். உங்களுக்காக உண்மையாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அந்த உண்மையின் ஊழியம். ஒரு ஆத்மா வரலன்னா நான் தாகத்தோடு பிரீத்திக்கிட்ட உடனே கேட்பேன், பிரீத்தி ஏன் இவங்க வரல, உடனே கால் பண்ணுமா, என்னாச்சு அவங்களுக்கு, என்ன ப்ராப்ளம், அப்படி உடனே கேட்டு அன்றைக்கே அப்பவே இந்த சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி தாகம் உள்ளவர்கள் மேலே தான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று. அப்போ அந்த தாகம் உள்ளவங்க உங்கள் மேலே, உங்கள் அம்மா கூட தாகம் இல்லாமல் இருக்கலாம். நீ சபைக்கு போனா என்ன, நீ ஜெபிச்சா என்ன, வேதத்தை படித்தா என்ன, நீ எப்படி என்ன ஆடான்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, வேதத்தை வாசிக்கிறீங்களா, இன்றைக்கி ஏன் ஆலயத்துக்கு வரல, என்ன ஆச்சு, எங்கே போனீங்க, என்ன ஆச்சுன்னு இப்படியாக உங்கள் மேலே நாங்கள் தாகமாக இருந்தபடியால் தான் கர்த்தர் இந்த நாளிலே என் தாகத்தை அறிந்து கர்த்தர் இன்றைக்கு நான் எதிர்பாராத அந்த அந்த பதவியை கர்த்தர் எனக்கு தந்துறினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாஸ் அடிக்கடி கிண்டல் பண்ணுவார், பிஷப் அம்மான்னு. தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க. எப்படி என்னை பிஷப்பெல்லாம் கூப்பிடாதீங்க. என்னை சாதாரணமாக நான் செல்லமாக அவரை கூப்பிடுவேன். நானா, அவர் என்ன நானான்னு கூப்பிடுவேன். இதுதான் இந்த 25 வருஷங்களா அப்படி தான் கூப்பிட்டுக்கோ, நானான்னு. ஆனால் நீ நானாவே கூப்பிடுப்பா, என்னை பிஷப் அம்மாலாம் கூப்பிடாதன்னு நான் அப்படி தான் அவரை திட்டுவேன். ஆனால் கர்த்தரே என்ன செய்தார், அவரே அறிந்து பிஷப் அம்மாவாக இன்னைக்கு என்னை அபிஷேகம் பண்ணி உங்கள் மத்தியில் ஒரு தாயாக இன்னுமாக உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு நாங்கள் தாயாக இருந்து இந்த ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக செய்யும்படியாக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.